இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்விக்கும் வாழும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலை இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்விக்கும் வாழும் இறை குலமே இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடங்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய் உதயங்கள் தேடும் இதயங்கள் தரிலை இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்விக்கும் வாழும் இறை குலமே கடவுள் நம்மீது இறங்குவாராக, நமக்கு ஆசி வழங்குவாராக. அவரது முகம் நம்மீது ஒளி வீசுவதாக, நம்மீது இறங்குவதாக. அதனால் இவ்வுலகில் நாங்கள் உமது வழியையும் பிற இனத்தார் அனைவரிடையே நீர் அருளும் மீட்பையும் கண்டுணர்வோமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இந்த கொரோனா பெருந்தொற்று பேரிடர் காலத்திலே பல்வேறு விதமான சுகாதார நடைமுறைகள் நிமித்தம் வீடுகளிலிருந்து தொலைக்காட்சி மூலமாக முகநூல் வாயிலாக திருப்பலியிலே நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களில் இருக்கின்றோம். குறிப்பாக செப்டம்பர் மாதம் இறை வார்த்தையை ஆழமாக சிந்திக்கின்ற மாதமாக இருக்கின்றது. ஆகவே அந்த இறை வார்த்தையினுடைய ஆழத்தை அதன் மூலமாக கடவுள் எங்களோடு பேச விரும்புகின்றதை இந்த பெருந்தொற்று காலத்திலே நாங்கள் இல்லங்களிலிருந்து ஆழமாக சிந்திக்க இறையாவியின் வழிநடத்தலை நிறைவாக எங்களுக்கு கிடைக்கும்படியாக சிறப்பாக இந்த பலியிலே மன்றாடுவோம். குறிப்பாக இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூறுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை நினைவு கூறுகின்றவர்கள், மேலும் பல்வேறு விதமான தேவைகளோடு நன்றி பலிகளாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். அதோடு இந்த நாளிலே இறைபதமடைந்தவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் ஒப்புக் கொடுத்து இந்த பலியை வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட வந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவ நிலைகள், குறைகள், குற்றங்களுக்காக மனம் பெருந்துவோம். இறைவனுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி இந்த கல்வாரி பலியிலே தகுதியோடு இணைந்து கொள்ளும்படியாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கன்னியான தூய வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடு. எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனை உண்மையான ஒளியாக உலக அனுப்பினீரே. மனிதரின் இதயத்தில் உண்மையின் விதையை எப்பொழுதும் ஊன்றவும் அவர்களில் நம்பிக்கையின் கீழ்ப்படிதலை தூண்டி எழுப்பவும் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை பொழிந்தருளும். அதனால் திருமுழுக்கின் வழியாக புதுப்புறப்படைந்த அனைவரும் ஒரே மக்களாக ஒன்றாய் சேரும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் உங்களுக்காக தவறாமல் இறைவனிடம் வேண்டி இவ்வாறு அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவுத்திறனையும் பெற்று கடவுளின் திருவுள்ளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடைய வேண்டும். நீங்கள் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தையும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளர வேண்டும். நீங்கள் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சிக்குரிய ஆற்றலுக்கேற்ப தம் வல்லமையால் அவர் உங்களுக்கு வலுவூட்ட வேண்டும். மகிழ்ச்சியோடு தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறை மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கியுள்ளார். அவரே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்கு உட்படுத்தினார். அம்மகனால் தான் நாம் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பதிலாக ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளின் அருளையும் விடுதலையும் கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஜாலினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். ஜாலினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 ஈறாக. அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். அக்காலத்தில் இயேசு கெனசரேத்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர். அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிழியத் தொடங்கவே மற்ற படகிலிருந்து தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து 2 படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபெதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின்பு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன். இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்றைய இறைவார்த்தைகள் இறைவார்த்தையின் ஆழத்தை புரிந்த மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை புரியாத பேதுரு தன்னுடைய கஷ்டத்தை அல்லது இயலாமையை அவருக்கு முன்பாக பல தடவைகளிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைய நற்செய்தி இயேசுவுக்கும் பேதுருக்குமான ஒரு உறவு அல்லது விசுவாச நம்பிக்கை ஒரு போராட்டமாக அமைகின்றது. வாழ்க்கையினுடைய இயலாமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளை நினைத்து நாங்கள் நம்பிக்கை தளர்வு நிலைக்குள் செல்லுகின்றோம். இரவு முழுக்க நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்பது பேதுருடைய ஒரு நம்பிக்கையற்ற அல்லது நம்பிக்கை தளர்வு நிலையிலான ஒரு வெளிப்பாடாக அமைகிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று பேரிடர் காலத்துக்குள்ளே நாங்கள் வாழுகிற பொழுது பல்வேறு விதமான நம்பிக்கை ஈனங்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது. நோயினுடைய தாக்கம் பற்றிய ஒரு பயம், நோயினாலே இழப்பவர்கள் பற்றிய இன்னொரு பயம், உறவுகளை இழந்து போகின்றோம், நோய் தொற்று அகோரமாக இருக்கிறது என்று எச்சரிக்கப்படுகின்றோம், துன்பப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். அதோடு பொருளாதார ரீதியிலும் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கிறோம். பொருள்களுடைய விலையேற்றம், இன்னும் பல்வேறு விதமான அசௌகரியங்களை கடந்த
2 வருடங்களாக இந்த பெருந்தொற்று காரணமாக அனுபவித்து வருகின்றோம். ஆனால் இதற்கு முடிவு இல்லை. ஆகவே இயல்பாகவே நம்பிக்கையினங்கள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிறது. உலகிலே பெருந்தொற்று இல்லாத நாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. சில நாடுகள் தாங்களாகவே அறிவித்திருக்கின்றன, எங்களுடைய நாட்டிலே இந்த கொரோனா பெருந்தொற்று இல்லை. மிக சொற்ப நாடுகள், தீவுகளாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை முறை, கட்டுக்கோட்பான நிலைகள், சட்டங்களை மதிக்கின்ற நிலைகள் கூட இதற்கு காரணமாக இருக்கலாம். வார்த்தைகளை மதித்தல், கட்டளைகளை ஏற்றல், ஒழுங்குமுறைக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை அமைக்கிற பொழுது கடவுளுடைய பிரசன்னம், அவருடைய பராமரிப்பும் நிறைவாக இருக்கிறது. எங்களுடைய தனி மனித செயல்பாடுகள் மேலோங்குகிற பொழுது, நாங்கள் மனிதர்களுடைய செயல்பாடுகளில் அதீத நம்பிக்கை வைக்கிற பொழுது கடவுளுடைய செயல்பாடு, பராமரிப்புக்கு அங்கு இடமில்லை. ஆகவே இன்றைய நாளிலே பேதர்வுக்கு சொல்லுகின்ற செய்திதான் எங்களுக்கும் தரப்படுகிறது. இறைவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். ஆழத்துக்கு கொண்டு செல்லுதல், எங்களுடைய நம்பிக்கையை ஆழத்துக்கு கொண்டு. பேருடைய வாழ்விலே பார்க்கின்றோம், அவர் இயேசுவையே பல தடவைகளிலே குழப்புகின்ற நிலையை காண்கிறோம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம். இது எங்களுக்கு தேவையில்லை. கடவுள் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறப்பை முன்னறிவிக்கிற பொழுது இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலையை நாங்கள் காணுகிறோம். அவ்வாறே தனக்கொரு ஆபத்து வருகிறது என்று சொல்லுகிற பொழுது இயேசுவை மறுதளிக்கின்ற நிலையை காணுகின்றோம். சிலுவையிலே அறையுண்ட இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். மீண்டுமாக சென்று வலைகளை தூக்கிக்கொண்டு கடலுக்கு சென்று விட்டார். அவருடைய நம்பிக்கையினுடைய ஒரு ஆழமற்ற தன்மையை இந்த செயல்பாடுகள் காட்டும். ஆனால் அப்படி இருந்த மனுஷன் திருத்தூதர் பணிகளிலே 4ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், 19ஆவது வசனத்திலே கடவுளுக்கு செவிசாய்ப்பதா மனிதர்களுக்கு செவிசாய்ப்பதா என்று சொல்லி அந்த நம்பிக்கையினுடைய உச்சநிலையை வெளிப்படுத்துகிறார். கடவுள் சொல்வதை செய்வதா, மனிதர் சொல்வதை செய்வதா? இயேசுவினுடைய உயிர்ப்பு, அவருடைய தொடுகை, அவருடைய இருப்பு அந்த மனிதனை மாற்றுகிறது. நம்பிக்கையிலே நாங்கள் ஆழம் பெறுகிற பொழுது நிறைவான வாழ்வு வருகிறது, எங்களுக்கு மகிழ்ச்சியான தேடல்கள். ஆகவே இந்த மீனை பிடித்தல் என்பது ஒரு பொருளாதாரத்தை தேடுகின்ற விடயம். அதை தவிர்த்து விட வேண்டும் என்றல்ல, பொருளாதாரமும் தேவை. அந்த மனிதர்களை பிடிக்கிற என்பது எங்களுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். எங்களுடைய வாழ்வு மாறுகிற பொழுதுதான் நாங்கள் ஞானத்தை தேடுகின்றவர்களாக, இறை திருவுளத்தை தேடுகிறவர்களாக, ஆவியினுடைய செயல்பாடுகளை தேடுகின்ற மனிதர்களாக இருக்கும். இன்றைய 1ஆம் வாசகத்திலே நாங்கள் பவுலடிகளாருடைய கடவுளுக்குரியவர்களுக்குரிய செயல்பாடுகளை தேடல் என்ற பகுதியிலிருந்து நாங்கள் பாடுகிறோம். கடவுளுக்குரியவற்றை நாங்கள் தேடுகிற பொழுது இயல்பாகவே நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளை செய்வோம். எங்களுடைய நம்பிக்கை ஆழமுள்ளதாக. ஆகவே ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்கள். உங்களுடைய நம்பிக்கையை ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போங்கள். உங்களுடைய நம்பிக்கை ஆழமுள்ளதாக மாறுகிற பொழுது கடவுளுடைய வார்த்தை இன்னும் பலமுள்ளதாக நிறைவேறுகிறதாக பார்க்கின்றோம். இதோ நான் உமது அடிமை என்று கூறிய மரியன்னை முழுமையாக தன்னை இழந்து கொண்டால், நம்பிக்கையோடு இருந்தால், இன்று எங்களுக்கு அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை நாங்கள் இந்த மாதத்திலே அதிகமாக சிந்திக்க இருக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களை இந்த சிந்திக்க தூண்டுகிறது. எங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு தூரத்துக்கு ஆழமாக இருக்கிறது? நாங்கள் ஆழம் குறைந்த பகுதியில் நின்று பேதுருவை போல எங்களுடைய இயலாமைகளை வெளிப்படுத்துகின்றோமோ, அல்லது இயேசுவினுடைய தொடுகை பெற்ற பின் உயிர்த்த பின் எவ்வாறு பேதுருடைய வாழ்வு முழுவதாக மாறுவது போல எங்களுடைய வாழ்வும் ஒரு முழுமையான இயேசுவை தேடுகின்ற, கடவுளை தேடுகின்ற, கடவுளை முழுமையாக நம்புகின்ற ஒரு வாழ்வாக இருக்கும்படியாக தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். உங்களுடைய மன்றாட்டுக்களை இந்த வேளையிலே இறைவனப்படுத்தி செபிப்போம். அஞ்சாதே, இது முதல் நீ மனிதனை பிடிப்பவன் ஆவா என்று கூறிய அன்பின் ஆண்டவரே,
இறை பணிக்கென உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திரு அவையின் பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்து அவர்களின் பணி சிறக்க தயபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, திருமுழுக்கின் வழியாக இறைவனின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறை அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் இறை வார்த்தையின்படி எம் வாழ்வை கட்டியெழுப்ப தயபுரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட குரலுக்கு செவிமடுத்த இறைவா, கொரோனா வைரஸ் தொற்று நோய் வெகு வேகமாக பரவி மக்களின் உயிர்களை காவு கொள்ளும் இக்காலகட்டத்தில் எம்மீது இறங்கி உமது வலிய கரத்தால் நோய் நீக்கி நலமுடன் வாழ ஆசி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக உடைய தனிப்பட்ட தேவலுக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூறுகின்றவர்கள் திருமண ஆண்டு நிறைவை நினைவு கூறுவதற்காக மன்றாடுவோம். நோய்களிலே பல்வேறு விதமான தேவைகளில் இருப்போருடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாட்களிலே இறந்து போனவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். என்றும் வாழும் என்பது தந்தை இறைவா, நம்பிக்கையோடு நாங்களும் பாதம் கொண்டு வருகின்ற அனைத்து வேண்டுதல்களையும் கனிவோடு சபை சாய்த்து எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், பெற்றுக்கொண்டோம் இல்லத்தின் விளைவும் வாழ்வழிக்கும் இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சாட்சி கொடியும் மனதலைப்பின் வாழ்வழிக்கும் ஆன பாரமாக மாறும். உறவினாகிய அந்த விரை தாழ்மையான மரத்தோடு உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். உமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையில் இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். சகோதர சகோதரிகளை நாங்கள் இணைந்து ஒப்புக் கொடுக்கணும். இந்த காலை பெரிய எல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் பரிசுக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அனைவரின் மீட்புக்காக தம்மையே கையளித்த உம்முடைய கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களை கண்ணோக்கியருளும். இவ்வாறு கதிர்வன் தோன்றும் முதல் மறையும் வரை உலக மக்களிடையே அவர் வழியாக உமது பெயர் புகழப்புறவும் மாண்புக்குரிய உமக்கு எல்லா இடங்களிலும் ஒரே காணிக்கை ஒப்புக்கு கொடுக்கப்படவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றுவாகும் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், என் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றும் நமக்கு ஊழியம் புரிய தகுதியேற்றங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களார் ஜஸ்டின் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலாகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேவாஸ் மற்றும் உலகிலுமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதரனை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாங்கள் இறை தந்தையை பார்த்து துணிவோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின சின்னம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று ஜாதரு கலக்கமுன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதுரை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்த திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவார்த்தையில் ஆழம் பெற்ற மனிதர்களாக வாழ அழைத்து நிற்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பார்.
மாநிலம் மாதுளம் மன்னவர் எழுகின்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். உலக முடிவு வரை இந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் கொடையால் வற்பூட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் அவனியில் வாழுங்கள்.